لله رب العالمين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால், அவனுடைய உதவியால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய 12வது நோன்பை நோற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் அல்லாஹ்வுக்கு அதிகாலையிலே நாம் நிறைவேற்ற வேண்டிய தலையாய கடமை, காலை கடமை, இந்த தொழுகை என்கின்ற கடமையும் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடத்திலே அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நற்காரியங்களையும் அவன் ஏற்று அதற்குண்டான முழுமையான நற்கூலிகளை நம் எல்லோருக்கும் வாழ்வானாக. அன்புக்குரியவர்களை, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே பரிசுத்த குர்ஆனுடைய பிரார்த்தனைகளை பற்றி தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹுவை அழைப்போம் என்ற இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகின்ற பிரார்த்தனைகளை வரிசையாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் 12வது பிரார்த்தனை என்ன என்பதை தெரியவிருக்கின்றோம். இந்த பிரார்த்தனை பொறுத்தவரையிலே இது குர்ஆனுடைய 10வது அத்தியாயமான சூரத்து யூனுஸ் என்ற அந்த அத்தியாயத்திலே 86வது வசனமாக இடம்பெறுகிறது. இந்த பிரார்த்தனை பொறுத்தவரையிலே அது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணியை ஏற்று அவர்களை நம்பி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்த அந்த சின்னஞ்சிறு சமுதாயம் அல்லாஹ்விடத்திலே உருகி பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனை. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கின்றான். وقال موسى يا قوم إن كنتم آمنتم بالله فعلى الله توكلوا إن كنتم مسلمين. فقالوا آمنا بالله وقالوا على الله توكلنا ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. தான் பிரார்த்தனை. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. இந்த பிரார்த்தனையினால் அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்த அந்த சின்னஞ்சிறிய சத்திய கூட்டத்தை பார்த்து அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், யா கௌமி, என்னுடைய மக்களை, இன் குந்தும் ஆமன்தும் பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு அதிலே உறுதியாக இருப்பீர்களானால் ஃபஅலல்லாஹி தவக்கலு, அல்லாஹ் மீது முழுக்க முழுக்க தவக்குல் வைத்து விடுங்கள். அல்லாஹ் மீது முழுக்க முழுக்க உங்களுடைய பாரத்தை போட்டு விடுங்கள். இன் குந்தும் முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லிம்களாக இருப்பீர்களானால் நீங்கள் அல்லாஹ் மீது முழுக்க முழுக்க உங்களுடைய
பொறுப்பை ஒப்படைச்சு விடுங்கள். இன்புந்தும் முஸ்லிமி, நீங்கள் முஸ்லிம்களாக இருப்பீர்களானால் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கவும்களை பார்த்து சொல்கிறார்கள். அப்போது அந்த மக்கள் சொன்னார்கள், இப்போ காலு அவர்கள் சொன்னார்கள், அலல்லாஹி தவக்கல்னா, நாங்கள் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தோம். ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஸாலிமீன், எங்களுடைய ரப்பே எங்களை அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த காபிர் கூட்டத்தாருக்கு எங்களை சோதனையாக நீ ஆக்கி விடாதே. மேலும் எங்களை நிராகரிக்கக்கூடிய அந்த காபிர் கூட்டங்கள், அந்த அசத்திய கூட்டங்களுடைய துன்பங்களில் இருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. என்ன பிரார்த்தித்தார்கள்? அல்லாஹ் மீது தவக்கல் வைங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு இந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அலல்லாஹி தவக்கல்னா, நாங்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து விட்டோம், வானத்தை போட்டு விட்டோம். எனவே ரப்பனா, எங்களுடைய ரப்பே, இந்த அசத்திய கூட்டம், காபிர் கூட்டம், தன்னை நிராகரிக்கின்ற கூட்டம் இருக்கின்றார்களே, அந்த கூட்டத்தாருக்கு எங்களை சோதனையாக ஆக்கிவிடாதே. லா தஜ்அல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஸாலிமீன் வநஜ்ஜினா பிரஹ்மத்திக, உன்னுடைய அருளை கொண்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. மினல் கௌமில் காஃபிரீன், இந்த காபிரான கூட்டங்களுடைய கொடூரமான அந்த செயல்களிலிருந்து, அவருடைய துன்பங்களிலிருந்து எங்களை நீ காப்பாற்றியா அல்லாஹ் என்ற ஒரு அற்புதமான துவா. நெருக்கடி நேரங்களிலே, எதிரிகளுடைய தாக்குதல்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், எதிரிகள், அல்லாஹ்வுடைய விரோதிகள் இஸ்லாமிய சமூகத்தை சோதனைக்குள்ளாக்கக்கூடிய நேரத்திலே இப்படிப்பட்ட பிரார்த்தனையை பிரார்த்திக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை இந்த சத்திய கூட்டத்தார்கள் செய்த பிரார்த்தனை நமக்கு காட்டுகிறது. எனவே இந்த பிரார்த்தனையை நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நெருக்கடி நிலைகள், அசத்தியவான்கள், ஆதிக்க வெறியர்கள் இஸ்லாமிய சமூகத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டம் தீட்டுகின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டிய, அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டிய ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது. இதை முஸ்லிம்கள் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த நாட்களிலே அதிகமாக இந்த பிரார்த்தனையை நாம் அல்லாஹ்விடத்திலே வேண்ட வேண்டும். காரணம் என்னவென்றால், சமீப 2 நாட்களாக இஸ்லாமிய மக்களுக்கும் முஸ்லிம்கள் வாழுகின்ற பகுதியிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கொடூரமான அந்த நிலைகள், அழிவுகள், சோதனைகள், இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய தாக்குதல்கள், வெறியாட்டங்கள் ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் அவருடைய உயிருக்கும் உடைமைக்கும் பொருளுக்கும் சோதனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை. அதிலும் புனிதமிக்க இந்த ரமலான் மாதம், அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கின்ற மாதம், நரக வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மாதத்திலே நரக கூட்டங்கள், காபிர் கூட்டங்கள் தலைவிரித்தாடி முஸ்லிம்களை சோதனைக்குள்ளாக்கி அவர்களுக்கு கொடுமைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை கேட்க வேண்டிய ஒரு அரிய பிரார்த்தனை. எவ்வாறு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனுடைய கூட்டம், ஃபிரௌனும் அவருடைய கூட்டமும் அவர்களுக்கு சோதனையும் வேதனையும் ஏற்பட்ட நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே அந்த மக்கள் பிரார்த்தித்தார்கள். சத்திய கூட்டம், இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர், அவனுடைய அக்கிரமங்கள், அவனுடைய அநீதி, அதிலிருந்து யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்தருள் என்ற பொருளை உள்ளடக்கித்தான் இந்த பிரார்த்தனை இருக்கிறது. ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஸாலிமீன் வநஜ்ஜினா பிரஹ்மத்திக மினல் கௌமில் காஃபிரீன் என்பதுதான் அந்த துஆ. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவை அங்கீகரித்து அவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதாகவும்
அவர்களுக்கு அருள் புரிந்ததாகவும் பின்னால் வருகின்ற அந்த வசனங்களிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான். நிச்சயமாக இது மாதிரியான பிரார்த்தனைகளை இது மாதிரியான நேரங்களிலே உள்ள முறி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான். அதற்குண்டான கூலியை நமக்கு தருவான். அவருடைய அருளை இந்த சமூகத்தின் மீது சொரிந்து எதிரிகளுடைய தாக்குதல்கள் இருந்தால் அவர்களை காப்பாற்றி அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நல்ல கூட்டமாக வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.